Over to you, ma'am. Thank you. परम शिवेन्द्र भूताय पदभूत पंकजाय प्रणम्य वरदाय प्रणतिं कुर्मः प्रणतिं कुर्मः सदा शिवेन्द्राय प्रणतिं कुर्मः सदा शिवेन्द्राय प्रणतिं कुर्मः। यस्य सन्निधिमात्रेण विवेको भवति चूडामणिः अद्वैतरसमञ्जर्या सदा शिवम् सदा शिवम् प्रणो prayers to Mendra. சந்நிதிங்கிறது ஒரு கோவிலோ கர்ப்பகிரகமோ ஒரு பூஜை அறையோ மட்டுமாய் இருக்க வேண்டாம். ஆழ்ந்த ஸ்மரணையோ சிந்தனையோ ஒரு பஜனையோ ஒரு கிரந்த பட்டனமோ பாராயணமோ கீதமோ எதுவா இருந்தாலும் வித் டியூன் ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் பண்ணா நம்ம எந்த பொருள் மேல நம்ம ஃபோக்கஸ் வச்சிருக்கோமோ அதோட சந்நிதி நமக்குள்ளேயே ஏற்படும். ஒரு மனோவாக்காய அனுபவம் ஏற்படும். இந்த ஸ்லோகத்தோட பொருள் ஸ்ரீ பிரம்மேந்திரனோட சந்நிதி மாத்திர விசேஷத்தால விவேகால இருக்கிறவாளுக்கும் ஒரு பெரிய மகுடம் சொல்ற மாதிரி ஒரு சூடாமணியான ஒரு நிலை, அத்வைத்த நிலை, ஞான நிலை ஏற்பட்டுடும் அப்படிங்கிறதுதான் இந்த ஸ்லோகத்தின் பொருள். Namaskaram to everybody. I would like to start this evening's presentation with a poster. A question. What is the status of a jiva? இந்த சரீரத்துல மனுஷ ஜன்மம் எடுத்து நம்ம உலகத்துல பல காரியங்கள்ல ஈடுபட்டு வந்துருக்கோமே, இந்த ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய நம்மளோட நிஜமான நிலை என்ன, நம்மளோட ஆதாரம் என்ன, நம்மளோட உண்மையான ஸ்டேட்டஸ் என்ன? This is a fundamental question, a basic inquiry, which, when followed up with genuine curiosity, takes a person on the exciting journey of Vedanta. ஏன் நம்ம இதை பத்தி பேசுறோங்கிறத நம்ம போக போக பார்ப்போம். So what is the real status of a jiva அப்படின்னு சொல்றச்சே நமக்கு என்ன பதில் கிடைக்கிறதுன்னு பார்ப்போம். ये चन्द्रत्वं यद्वत् मुकुरे प्रतिबिम्बं यद्वत् स्थाणो नरः
यद्वत् चुक्तो रजतमयत्वं यद्वत् रजो हनिदेहत्वं यद्वत् तद्वत् जीवत्वं ब्रह्मणि ब्रह्मणि तद्वत् जीवत्वं यद्वत् जीवत्वं ब्रह्मणि. எப்படி ஜலத்துல ஒரு ரெண்டாவது சந்திரன் மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியறதோ, கண்ணாடியில முகம் பாக்குறச்சு அதோட பிரதிபிம்பம் தெரியறதோ, தூரத்துல இருந்து பார்த்தா ஒரு கல் தூண்ல ஒரு மனுஷ ரூபம் தோன்றதோ, கடுமையான வெயில்ல காணல் நீர் எப்படி காண்றதோ, மிராஜ் வாட்டர் எப்படி தெரியறதோ, முத்து சிப்பில வெள்ளி இருக்கிற மாதிரி ஒரு பளபளப்பு எப்படி தெரியறதோ, மங்கலான வெளிச்சத்துல ஒரு சாதாரண கயிறு கூட பாம்பா இருக்குமோ அப்படின்னு எப்படி ஒரு பயம் உண்டாக்குறதோ, அந்த மாதிரி இந்த மனுஷ சரீரம், இந்த ஜீவன் ஒரு பொய்யான ஒரு தோற்றம். இத நிஜம்னு நினைச்சு நம்ம ரொம்ப பரிசிரமப்பட்டு சந்தோஷத்தை தேடி இந்த நிஜத்தை நிஜமாக்கிறதுக்கு முயற்சி பண்றது ஒரு வியர்த்தமான விஷயம். இது after all it is completely unreal and it's a misconception that this body and this life is a permanent reality. Okay, இப்ப இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டா what is the answer? இது பொய் அப்படின்னு சொன்னா நிஜம் என்ன? நம்ம என்ன பண்ணணும்? ஏமாறாம இருக்கிறதுக்கு, இதை நிஜம்னு நம்பி வேற எதுலயும் முயன்று ஏமாறாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மகான் பதில் சொல்ற. ब्रह्मणे ब्रह्मणे संचररे मानस संचररे ब्रह्मणि मानस संचररे ब्रह्मणि मानस संचररे ब्रह्मणि मानस संचररे ब्रह्मणि मानस संचररे मतशिखि पिंच अलंकृत चिकुरे मतशिखि पिंच अलंकृत चिकुरे मतशिखि पिंच अलंकृत चिकुरे महनीय कपोलविजित मुकुरे मतशिखि पिंच अलंकृत चिकुरे महनीय कपोलविजित मुकुरे मानस संचररे ब्रह्मणि मानस संचररे श्रीरमणे कुच दुर्गविहारे श्रीरमणे कुच दुर्गविहारे श्रीरमणे कुच दुर्गविहारे सेवक जन मंदिर मंदारे श्रीरमणे कुच दुर्गविहारे सेवक जन मंदिर मंदारे
परमहंस मुख चंद्र चकोरे 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 परिपूरित मुरलीरवधारे परमहंस मुख चंद्र चकोरे परिपूरित मुरलीरवधारे मानस संचरे ब्रह्मणि मानस संचरे ब्रह्मणि संचरे मानस ब्रह्मणि संचरे So that is a simple solution in a one-line instruction. ஏன் அந்த பொய்ய தேடி போனோம், உண்மை என்ன அடையணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். பிரம்மணி சஞ்சரரே ரே மானச அப்படின்னு சொல்லிடுறேன். சரி, இவ்வளவு சுலபமா சொல்லியாச்சுன்னா இது என்ன சொன்ன மாத்திரத்திலே நமக்கு வந்துடுமா? நம்ம முடிவு பண்ணா உடனே நமக்கு அதை கிட்டிடுமா? நமக்கு இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுற சந்தேகங்களையும் குழப்பங்களையும் எதிர்பார்த்தோ என்னவோ ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் தனது எளிதான கீர்த்தனைகளாலே நம்மளுக்கு ஒரு வழிகாட்டியா இந்த ஞான மார்க்கத்துல அவரோட கீர்த்தனைகளால நமக்கு கைட் பண்ற. With this, I'll get into the topic for this evening's discussion. Kritis of Sadashiva Brahmendra, a different perspective, ஒரு ஸ்ரவண அனுபவம். பலருக்கும் இந்த மகா யோகியான அவதூத ஞானி ஸ்ரீ பிரம்மேந்திரனோட சரித்திரத்தோட பரிச்சயம் இருக்கும். ரொம்ப பிரீஃபா ஒரு ரீகேப் பண்ணணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட அரௌண்ட் 1700s, இந்த 18th century அவர் இங்க இருந்திருக்க. ரொம்ப தபசும் பிரார்த்தனையும் பண்ணி பிறந்து சம்பிரதாயப்படி உபநயனம், அத்தியனம், விவாகம் எல்லாம் பண்ணி, விவாகத்தின் போது ஒரு சின்ன டிஸ்சாட்டிஸ்பாக்சன் ஏற்பட்டு அதனால அவருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தோணி, ஒரு சின்ன விஷயத்த கூட நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல, நம்ம இன்னும் பெரிய பெரிய விஷயம் அந்த வாழ்க்கையில எப்படி என்ன பண்ண போறோம், திஸ் cannot be the way of real life அப்படின்னு சொல்லி அவர் இந்த லௌகிக வாழ்க்கையை விட்டு விலகி ஓடி துறவத்தை அடைஞ்சு அப்போ இருந்த காஞ்சி காமகோட்டி பீட்டாதீஸ்வரர் ஸ்ரீ பரமசிவேந்திர சரஸ்வதி சுவாமிகளிடம் சந்நியாச ஆசிரமம் புகுந்து சதாசிவேந்திர சரஸ்வதி என்ற தீட்சா நாமம் தரிச்சு ரொம்ப அத்வைத விஷயத்துல பரம ரூಢியாயி உயர்ந்த புலமை கண்டு எல்லா வித்வான்கள், சகபாட்டிகள், சாத்திராக்கள் எல்லாரோடையும் அவரால் டிபேட் பண்ணி விவாதம் பண்ணி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவை ரொம்ப தீர்மானமா அதை நிரூபணம் பண்ணி ஜெயிச்சுன்னு வந்த போது ஒரு தூரம் அவர் குருநாதர் கேட்டார், ஏண்டாப்பா இப்படி விவாதம் பண்ணிட்டே இருப்பியா, சித்த சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்டு அதையே அவரோட குருவோட ஆதேசமா கட்டளையா எடுத்துட்டு சொச்ச வாழ்க்கைக்கு முழுக்க காஷ்ட மௌன விரதம் அனுஷ்டித்தார் இந்த மகான் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரன். அவர் இருந்த காலம் காவேரியை சுத்தி திருச்சியை சுத்தி நிறைய வாழ்ந்திருக்கார். It was marked with several miraculous instances which gave a lot of experiences to the people, common people, and to the rich and mighty people like the kings of the region. அவர் சமாதியை முன்கூட்டியே விதேக முக்திய குறிச்சு முன்னாடியே தஞ்சாவூர் ராஜா, தொண்டைமான், புதுக்கோட்டை ராஜா எல்லாரும் அவரோட சிஷ்யாள்கள்ல இருப்பா. அவளை கூப்பிட்டு
ஜீவசமாதிக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி அதுக்குள்ள இறங்கி 9வது நாள் சுயம்புவா ஒரு வில்வம் முளைக்கும் அப்படின்னு சொல்லி 12வது நாளுக்குள்ள காஷிலேருந்து ஒரு பிரம்மச்சாரி ஒரு லிங்கத்தை எடுத்துன்னு வருவார், அதை பிரதிஷ்டை பண்ணி ஒரு கோவில் கட்டணும் என்று இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு அவர் ஜீவசமாதியில இறங்கி அதுக்கப்புறமா விதேக முக்தி அடைஞ்சார் அப்படிங்கிறது வரலாறு சொல்றது. பஞ்சபூதத்தால பண்ணப்பட்ட இந்த உடல் ஒரு பூதமா விலகி போகணும், ஒரு பூதமா தியாகம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சூச்சகமா பிரம்மேந்திராள் தன்னோட தேகத்தை 5 இடத்துல சைமல்டேனியஸா தியாகம் பண்ணதா நம்ம சமீப காலத்துல வாழ்ந்த மகாபெரிவாட பிராத்தா சிவன் சார் அவரோட புஸ்தகத்துல சொல்லியிருக்கார். அந்த விதேக முக்தி ஆற அன்னைக்கு 5 சிஷ்யாளுக்கு கனவுலயும் திவ்ய திருஷ்டிலையும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்க இருக்கிறது, இத குறிச்சு ஒரு அதிஷ்டானமும் ஒரு கோவிலோ ஒண்ணு பிரதிஷ்டை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் தோணி 5 பேருக்கு அவர் காட்சி எடுத்திருக்கார். அதுல தமிழ்நாட்டிலேயே நெரூரை தவிர, நெரூர்ல மெயின் சமாதி, அது தவிர மானாமதுரைன்ற இடத்துல ஒரு சமாதியும், பூரியும் காஷிலையும் மீதி 2 சமாதிகளும், இன்றைக்கு இருக்கிற பாகிஸ்தான்ல கராச்சியில ஒரு சமாதியுமான 5 சமாதிகள் அமைஞ்சிருக்கு இந்த மகானுக்கு. மகான்கள் எப்படி அப்படின்னா, அவ தன்னால உயர்ந்த நிலையை அடைஞ்சிட்டாலும் இருக்கிறதுக்குள்ள பினக்கிள் ஆஃப் லைஃப் ரீச் பண்ணிட்டாலும் அவ மத்தவாள்லாம் முன்னேறணும், சமாஜ நலனுக்கு பொது மனுஷாலாம் ஆன்மீகத்துல வளர்ச்சி அடையணும் அப்படின்ற ஒரு சுயநலமற்ற நோக்கத்துடன் இந்த சொசைட்டில வாழ்ந்து இன்டராக்ஷன்ஸ் பண்ணி நிறைய பேரை உத்தரிச்சிருக்கா. And that is really why we see a lot of Mahans interacting with the society in day-to-day life. அவளுக்கு அது அவசியமா அப்படின்னா இல்ல, அவளுக்கு ஞானம் வந்தாச்சு, அவ ஒரு இந்த உலகத்துக்கு மேல அப்பாற்பட்ட ஒரு நிலையில தான் இருக்கா. இருந்தாலும் மத்தவாளுக்கும் இதோட பெனிஃபிட்ஸ் போய் சேரணும் அப்படிங்கிறதுதான் அவளோட நோக்கம். விவேக சூடாமணியில சொல்ற மாதிரி சாந்தா மகாந்தஹ நிவசந்தி சந்தஹ வசந்தவத் லோகஹிதம் ஜகந்தஹ லோகஹிதம் சந்தஹ ஜனந்தஹ தீர்ணா ஸ்வயம் भीम भवार्णवम् जनान् अहेतुनान्यानपि धारयन्तः महान्तः जनान् तारयन्तः लोकहितं जगन्तः सन्तः अहेतुनान्यानपि तारयन्तः. பிரம்மேந்திராலும் இந்த மாதிரி ஒரு பெரிய மகானா இருந்தார். நிருபமான தேஜோ நிர்மலாத்ம ரூப நிருபமான தேஜோ நிர்மலாத்ம ரூப நிருபமான தேஜோ நிர்மலாத்ம ரூப நிருபமான தேஜோ நிர்மலாத்ம ரூப பரமஹம்சவர सदाशिव ब्रह्मेन्द्र निरुपमान तेजो निर्मलात्म रूप परमहंसवर सदाशिव ब्रह्मेन्द्र परम पावन पापमोचन परमहंसवर सदाशिव ब्रह्मेन्द्र परम पावन पापमोचन भक्तलोक पालन परम पावन
பாபமோசன பாக்யம் பக்தலோக பாலன பரம பாவன பாபமோசன पाप जल मूलं भवतापन पाप मोचन श्री सद्गुरु निवे पाप जल मूलं भवतापन पाप मोचन श्री सद्गुरु निवे भूपरंजनिक पोगड़ जालनिक भूपरंजनिक पोगड़ जालनिक परम भक्तवर नीसु कृष्ण सन्नूत सनिध मग सरि गस सनिध सरि ग मग सनिध मग सरि गस सनिध सरि ग मग सनिध निध मग सरि ग मग सरि ग सनिध म सनिध मग सरि ग मग सनिध निध मग सरि ग मग सरि ग सनि र म सनिध मग सरि ग मग परम पावन पापमोचन भाग्यं भक्तलोक पालन परम पावन पापमोचन भाग्यमेयग भक्तलोक पालन सदा शिव ब्रह्मे सद्गुरु भाग्यमेय பக்தாலோட ஆபத்தாப்பங்கள் எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஒரு பெரிய கணேஷியா மாதிரி வந்து அமைஞ்சர் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திராள்னு இந்த கீர்த்தனையில அவரோட சிஷ்ய பரம்பரையில வந்த மீசு கிருஷ்ணய்யர் வர்ணிச்சிருக்க. பல கடின கிரந்தங்கள், அத்வைதபரமான கிரந்தங்கள் எழுதியிருக்கார் பிரம்மேந்திரா சுவாமிகள். எப்படின்னா ஒரு சித்தாந்த கல்பவல்லின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா அத்தனை வேதாந்தா ஸ்கூல்ஸையும் கண்டென்ஸ் பண்ணி ஒரு வெர்ஸ் ஃபார்ம்ல போயட்ரி ஃபார்ம்ல எழுதினார். அது எவ்வளவு கஷ்டம், புரியுமோ புரியாதோன்னு அதுக்கு அவரே ஒரு வியாக்கியா கேசரவல்லி அப்படின்னு எழுதினார் ரோஸ்ல. இந்த மாதிரி கனப்பொருள் உள்ள கஷ்டமான வித்வான்களுக்கு எல்லாமே ஒரு சேலஞ்சா இருக்கக்கூடிய கிரந்தங்கள் எழுதினவர். இப்படி சின்ன சின்னதா மானச சஞ்சரரே, சர்வம் பிரம்மமயம், பிரம்மைவாகம் கிலா, பஜரை எதுநாத்தம், இப்படின்னு எல்லாம் சின்ன சின்னதா ஒரு சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி என்ன அப்படி பாட்டு எழுதினார் அப்படின்னா இந்த கீர்த்தனைகளுக்கு we owe a debt of gratitude to ஸ்ரீதர ஐயாவாள். ஸ்ரீதர ஐயாவாள் அவரோட பால்ய சிநேகிதன், சகபாட்டி, on his own accord ஒரு பெரிய ஞானியாவும் திருவிசநல்லூர்ல விளங்கினார். பிரம்மேந்திராவை பார்த்து அவர் வருத்தப்பட்டது உண்டாம். இந்த மாதிரி இவ்வளவு ஞானத்தை வச்சுட்டு யார்கிட்டையும் பகிர்ந்துக்காம இப்படி மௌனமாவே இருந்துட்டா எப்படி? மத்த வாழ்க்கை இந்த விஷயம் சாமானிய ஜனங்களுக்கு போய் சேர வேண்டாமா? அவளும் கரையேற வேண்டாமா? பேசினாதானே மௌனம் கலையும், சங்கீர்த்தனம் பண்ணா பகவான் நாமாவை சொன்னா மௌனம் கலையுமா அப்படின்னு கேட்டு அவர் நட்ஜ் பண்ணி இந்த கீர்த்தனைகள் எழுதினதா நமக்கு வரலாறுல தெரியுது. பிரம்மேந்திரா எத்தனை கீர்த்தனை எழுதினார்னு தெரியல. நம்ம கையில இன்னைக்கு 23 பாட்டுகள் கிடைச்சிருக்கு. அவரது வாக்கு தேயம் ரெண்டும் பண்ணி பாடினாராங்கிறதும் தெரியல. பின்னாடி ஒரு பிரச்சலனத்துல இருந்திருக்கு, பல வித்வான்கள் பாடியிருக்கா. இல்லாததுக்கு சில பெரிய சங்கீதக்காரெல்லாம் நோட்டேஷன் போட்டு மெட்டமைச்சு பாடி வந்துட்டு இருக்கான்னு தெரியாது. அண்ட் அதுக்கு ஒரு செட் format இல்லாததுனால everybody has been able to deal with it according to their own interpretation of the song and according to their own inspiration. இந்த கிருத்திகளோட கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க ரொம்ப சரளமான பாஷை, மதுரமான ஒரு ஃப்ளோ, மிருதுவான ஒரு எக்ஸ்பிரஷன்,
சிம்பிள் பிரீஃப் லைன்ஸ், ஆனா ஒரு சந்தேகத்துக்கும் இடம் விடாம ஒரு நிரூபணமா இருக்கிற மாதிரி வித் ஃபுல் ஆஃப் கன்விக்ஷன். ஒரு சாதாரண மனுஷாலுக்கும் சரி ஓகே வாயில சொல்லிட்டே இருந்தா அது மனசுல இன்னைக்கு ஒரு நாள் படிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஈஸியா இருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட்ல இந்த கீர்த்தனைகள் அமையிறது. அதனால அதுல இருக்கிற பொருள் லேசான பொருள் இல்ல. All his songs are pregnant with the most profound philosophy of Advaita. ஆனா அதை எப்படி அவர் சின்ன சின்ன டோசஸ்ல அந்த கீர்த்தனைகள்ல கொடுத்து அவரோட பக்தால கரையேற்றுறதுக்கு சகாயம் பண்றார் அப்படிங்கறத நம்ம மேலும் மேலும் பார்ப்போம். In this discussion, I am not discussing the literary aspects of the Kritis. அதனால அது இல்லைன்னு கிடையாது. இந்த பிராசங்களோ சந்தஸோ அதோட லாங்குவேஜ் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் அதர் ப்ரீவியஸ் கிரந்தாஸ் ஆச்சாரியாலோட கிரந்தாளிலிருந்து அதெல்லாம் நம்ம இந்த டிஸ்கஷன்ல வச்சுக்கல. கிருதிகளோட பொருளும் அது எப்படி அமையறது ஒரு சாதகருக்கு அப்படிங்கறத மட்டும் நம்ம மேற்கொண்டு பார்ப்போம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி I would just like to very briefly portray a typical aspirant's journey. ஒரு ஞான மார்க்கத்துல ஒருத்தர் இறங்கணும் அப்படின்னு நினைச்சாங்க, ஒரு டிபிக்கல் ஜேர்னி எப்படி இருக்கும், அந்த பாதை எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த ஸ்லைட்ல குறிக்கிறது. பொதுவா விவேக சூடாமணியில சொன்ன மாதிரி மனுஷத்துவம், முமுட்சுத்துவம், மகாபுருஷ சம்ஸ்ரேகா, இந்த மூணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரோ இப்படி பிறக்கிறோம், சாப்பிடுறோம், வளர்றோம், ஏதோ வேலை செய்யறோம், போற போக்குல போயிட்டு இருக்கோம், கடைசியில தேகாந்தம் ஆயிடுறது, வாழ்க்கை முடிஞ்சு போயிடுறது அப்படின்னு இல்லாம இந்த மனுஷ வாழ்க்கை ஒரு ரொம்ப ஒரு ப்ரெஷஸான ஒரு விஷயம். இட் சம்திங் ஜஸ்ட் பி ட்ரெஷர்ட், செரிஷ்ட். அண்ட் இந்த சின்ன பிரீஃப் அல்ப சமயத்துக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு பெரிய விஷயத்த நம்ம அடையணும். அண்ட் வி ஷுட் லீவ் திஸ் வேர்ல்ட் பெட்டர் தேன் வேர் ஹவ் வி அரைவ் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நமக்கு வருதுதான் முமுட்சுத்துவம். வாழ்க்கையோட பொருள் மோக்ஷம் தான். மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபில there is no conflict on this. மோக்ஷம் தான் அல்டிமேட் ஆப்ஜெக்டிவ். How the moksha is defined is what the differences arise. But இந்த அவேர்னஸ் வருதுங்கிறது இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்த அவேர்னஸும் இந்த ஃபீலிங் ஆஃப் ப்ரெஷஸ்னஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் வரும்போது அது ரெண்டும் தளராம இருக்கிறதுக்கு, வழிகட்டு போகாம இருக்கிறதுக்கு, டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது நோபல் கம்பெனி. இந்த மூணும் மகாபுருஷ சம்ஸ்ரயா. பிரம்மேந்திராலே அவரோட ஒரு கீர்த்தனையில சொல்ற, சாது சமாகம சங்கீர்ணானாம் சிந்தா நாஸ்திகில. சாதுக்களோட ஒரு சமாகமம் கிடைச்சிட்டுன்னா, ஒரு சத்சங்கம் கிடைச்சிட்டுன்னா வேற எந்த கவலையுமே வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த மூணும் பேசிக்கா அடிப்படையான விஷயங்கள் இருந்தாக்க மேற்கொண்டு இந்த ஜேர்னில ப்ரோக்ரஸ் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. இந்த மூணும் தெய்வ அனுகிரகத்தாலதான் கிடைக்கும் அப்படின்னு ஆச்சாரியால் விவேக சூடாமணியில சொல்லியிருக்காரு. தேகானுகிரக ஹேதுனாம், இது எப்படின்னா துர்லபம் அப்படின்னு சொல்லிட்டு இது அனுகிரகத்தால மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா, அவாவா சாஸ்திரத்தை சொன்னபடி அவாவாலோட கர்மாவை பண்ணிண்டே வரணும். ஆரம்பத்துல தன்னுடைய இஷ்டத்துக்கும் தன்னோட கஷ்ட நஷ்டங்கள் தீக்கிறதுக்கும் வாஞ்சைகள் தீரத்துக்கும் பூர்த்தி ஆகிறதுக்கும் நினைச்சு பண்ற கர்மா கொஞ்ச நாள் அப்படி ஏறி அதோட ஈஸ்வர பக்தியும் உபாசனையும் பண்ணிட்டு மெதுவா இந்த சகாம கர்மால இருந்து நிஷ்காமமா இந்த பக்தி உபாசனையும் பண்ண என்ன ஆகும்னாக்க மனசு பக்கம் அடைஞ்சு நமக்கு கர்ம பலத்துல இருக்கிற பற்றுதல் போயிடும். சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அதுல இருந்து விலகாம பண்ணிட்டே வரணும். ஆனா இதனால எனக்கு இந்த பயன் வரணும், இதனால எனக்கு லௌகிக்கமா இந்த ஒரு லாபம் ஏற்படணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இல்லாம அந்த கர்மாக்களை பண்ணிட்டு இந்த பக்தியும் உபாசனையும் ஈஸ்வர ஆராதனையும் பஜனையும் பண்ணி 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 மனசுல பக்குவம் வரணும். மனசு பக்குவம் இந்த ஞான மார்க்கத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா that is what prepares the person to assimilate and accept the things that are going to come next. The profound reality on our chair, it will just hurl itself like a thunderbolt. அது ஒரு இடி மாதிரி விழும்போது அதுல இருந்து நமக்கு ஒரு either disappoint ஆகக்கூடாது or completely overwhelming ஆகக்கூடாது. அதை ஏத்துக்கிற சக்தி நமக்கு இந்த சித்த சுத்தி வழியாதான் வரும், பக்தி உபாசனையாலதான் வரும். அதனால இந்த சித்த சுத்தி இல்லாதவர்களுக்கு வேதாந்தம் படிக்கிறதோ சிரவணம் பண்றதோ பாடம் பண்ணி வைக்கிறதோ எந்த பயனும் இல்லை. எப்படி ஒரு காயாத கல்லுல தோசை வாக்க முடியாதோ அந்த மாதிரி பக்குவம் இல்லாத மனசுக்கு வேதாந்த பாடம் எந்த காலத்திலையும் அது சரியா
எஃபெக்டிவாவே இருக்காது. இந்த மாதிரி ஒரு நிலையில தானாவே சந்தர்ப்ப சூழ்நிலையால பகவான் ஒரு குருவை அனுப்பிச்சு வைப்பார். அந்த குரு கிட்ட ஒரு பணிவுடன் கீதையில பகவான் சொல்ற மாதிரி தத்விதி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா அப்படின்னு குதர்க்கமா இல்லாம ரொம்ப ஜெனுவினா அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஜெனுவின் டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு மறுபடியும் அவர் சொன்னதை உள்ளுக்குள்ள மனனம் பண்ணிட்டு அதை பத்தி நினைச்சு பார்த்து நமக்கே அதுல ஒரு நல்ல கன்விக்ஷன் ரூடி வர மாதிரி படிச்சு இந்த குரு கிட்ட சேவை பண்ணி விஷயங்கள் எல்லாம் கற்றுண்டு அதுக்கப்புறமா அத வேதாந்த சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் எல்லாம் பண்ணி 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 இந்த மெடிடேஷன் தியானத்துல இறங்கி பண்ணிட்டே இருந்தார். இன்னைக்கோ ஒரு நாள் நிச்சயமா இந்த மாயா அவித்யான்ற திரை வெளிகி ஞான நிலைன்ற மோட்சம் அடையும் அப்படிங்கிறதுதான் நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது. இந்த சாஸ்திரம் சொன்ன வழியில எங்கேயுமே ஒரு லவலேஷம் கூட பிரம்மேந்திரால் அவரோட கீர்த்தனங்கள்ல விலகவே இல்லை. இன்ஃபேக்ட் இந்த குரு அப்படின்னு வச்சு அவர் எவ்வளவு விஷயத்திலயோ இருந்தாலும் குரு கிருப்பையா பரமசிவேந்திர குரு போதிதோகம் அப்படின்னு தான் சொல்றாரு. குரு கிருப்பையாலதான் இது ஏற்படும். நிச்சயமா குரு அடைஞ்சவாளுக்கு எந்த கவலையும் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றாரு. அதே மாதிரி வேதாந்த பఠனம் அந்த சாஸ்திர பఠனமும் இருக்கணும். அது சொல்லும் போது அவர் சொல்றார் நகிரே நகி சிந்தால சொல்றார் குரு கணிதம் கீதம் ஏ படந்தி நிகமார்த்த சமேதம் அப்படிங்கிற வெறும் ஒண்ணுத்த மட்டும் பண்ணா போறாது. சாஸ்திர பఠனம் பண்ணணும். அது நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மத்த விஷயங்கள் எல்லாமும் பண்ணலாம், இந்த கீதங்கள் எல்லாமும் படிக்கலாம், மத்ததெல்லாமும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸாக்ட்லி இந்த பாத் which has been prescribed by the shastras அதே வழியில அவரோட கீர்த்தனைகளையும் அமைச்சிருக்கார் அப்படிங்கறத நம்ம மேற்கொண்டு பார்ப்போம். இந்த சின்ன சின்ன வரிகள்ல ரொம்ப சரளமா நாக்குல புறணும் கீர்த்தனைகள்ல கச்சேரிகள்ல பொதுவா துப்புடாவா கைத்தட்டு குளிக்கும் இந்த லைட் சாங்ஸ்ல இவ்வளவு ஒரு பெரிய பொருள், இவ்வளவு ஒரு பெரிய ஸ்கீம் அடங்கி இருக்கிறதுங்கிறத நம்ம பார்த்தோம்னா ஒரு ஒரு புதிய கண்ணோட்டம். இட்ஸ் a very refreshing revelation. It's not easy, it's not a light topic, but it is definitely a new perspective, and that is what I wish to share with you all today. அவருக்கு இருக்கிற அவர் கம்போஸ் பண்ண 23 compositions பார்த்தோம்னா I have tried to classify them into 4 categories. ஒண்ணு வந்து இந்த பக்தி உபாசன கர்மா அப்படிங்கிறதுக்கு சித்தசுத்தி ஏற்படுறதுக்கு பண்ண வேண்டிய பஜன பூஜைகளா கீர்த்தனைகள். அதுக்குதான் ரொம்ப நாழியாகும். அது ஏற்படுறதுக்கு தான் ரொம்ப பரிசிரமப்படணுங்கிறதுக்கோ என்னவோ அது சூச்சகமாவோ என்னவோ 23 கீர்த்தனைகள்ல கிட்டத்தட்ட 9-10 கீர்த்தனைகள் அந்த கேட்டகரியில வர மாதிரி இருக்கு. அதுவும் தேர் ஆல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். மனசா வாச்சா கர்மனா அப்படிங்கிற மாதிரி இத பண்ணு இத பஜி இதையே சொல்லின்று வாயால இதை சொல்லின்று இத கண்ணால இதை படிச்சுன்று மனசுல இத பஜனம் பண்ணின்று இதே சிந்தனம் பண்ணின்று விசாரம் பண்ணின்று அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் கீர்த்தனைகள் இருக்கு. நெக்ஸ்ட் கம்ஸ் தி அத்வைத்திக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது எப்படி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணணும், என்ன விசாரம் பண்ணணும், எந்த சந்தேகமும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு லெவலா எப்படி அந்த சாதகனை உயர்த்தி கூட்டிட்டு போறார் அப்படிங்கறத மேல பார்ப்போம். भजरे यदुनाथं मानस मानस भजरे यदुनाथं मानस भजरे यदुनाथं मानस भजरे यदुनाथं मानस भजरे यदुनाथं यदुनाथं मानस गोपवधू परिरंभण लोलम गोपवधू परिरंभण लोलम गोपवधू परिरंभण
भणलोलम् गोपवधू परिरम्भणलोलम् गोप किशोरकम् अद्भुतलीलम् गोप किशोरकम् अद्भुतलीलम् 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 भजरे यदुनाथम् कपटाङ्गीकृत मानुष वेषम् कपटाङ्गीकृत मानुष वेषम् कपटाङ्गीकृत मानुष वेषम् कपटनाट्य कृत कृष्ण सुवेशम् कपट नाट्य कृत कृष्ण सुवेशम् भजरे यदुनाथम् मानस भजरे यदुनाथम् परमहंस हृतत्व स्वरूप परमहंस हृतत्व स्वरूपम् परमहंस हृतत्व स्वरूपम् प्रणवपयोधर प्रणव स्वरूपम् प्रणवपयोधर प्रणव स्वरूपम् परमहंस हृतत्व स्वरूपम् प्रणवपयोधर प्रणव स्वरूपम् प्रणव स्वरूपम् प्रणव स्वरूपम् भजरे यदुनाथम् मानस भजरे यदुनाथम् मानस भजरे यदुनाथम् 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 भजरे This was a sample of one of his Sankirtanam based, Dasyam based கீர்த்தனைகள். இந்த கீர்த்தனைகளையும் அவர் வந்து ரிமைண்ட் பண்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி கைடு பண்ணிட்டே இருக்கிற மாதிரி சொல்லிட்டே இருப்பார். மறுபடியும் மறுபடியும் சிந்தனை பண்ணு, மறுபடியும் மறுபடியும் பஜனை பண்ணு, வாயால நிறைய ஜபிச்சுட்டே இரு அப்படிங்கிற மாதிரி இந்த கீர்த்தனைகள்லாம் அமையிறது. அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நமக்கு ரொம்ப ஈஸியா ரிலேட் ஆகக்கூடிய ஒரு கிருஷ்ணரோ ஒரு ராமரோட சரித்திரத்தோடையோ அதுல இருந்து சில இன்ஸ்டன்சஸ் கோட் பண்ணி நமக்கு அது ரொம்ப அது ஒரு ஒரு கனெக்ஷன் ஏற்படுற மாதிரி இந்த கீர்த்தனைகள் அமைச்சு கொடுத்திருக்காரு. ஆனா இதுலயும் ஒரு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஒரு சின்ன பிளான்டிங் பண்ணிருக்காரு. ஒரு டீசர் மாதிரி எல்லா கீர்த்தனைகளையும் ஒரு சின்ன ஒரு பரம்பொருள் தத்துவத்தையும் உள்ள வச்சிருப்பார். இப்ப இந்த கீர்த்தனையில பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கீர்த்தனையில ஆக்சுவலி there is completely a parallel meaning. இந்த கபடாங்கி கிருத்த மானுஷ வேஷம் கபட நாட்டிய கிருத்த கிருஷ்ண வேஷம் பிலோசாபிக்கலா கம்ப்ளீட்லி ஒரு இன்டர்பிரேஷன் இருந்தாலும் வெறும் வாக்கியார்த்தமா இருந்தாலே கூட அந்த கிருஷ்ணரோட லீலைகளை வர்ணிச்சுட்டே வரும்போது கடைசியில அவர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா அந்த பிரணவ ஸ்வரூபமான ஓம்காரமயமான இந்த பிரம்ம தத்துவமே இந்த யதுநாதம் இந்த கிருஷ்ணர் தான். அப்பேற்பட்ட கிருஷ்ணரை பஜிச்சுட்டே இரு ஓ மனசே பஜிச்சுட்டே இரு அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரிதான் எல்லா கீர்த்தனைகள்லயும் அமையும். அந்த ஸ்லைட்ல பார்த்தோம்னா நமக்கு தெரியும். பரமஹம்ச ஹிருத் கோபுர தீபம் கடைசியில அந்த அந்த பெரிய அந்த சச்சிதானந்த நிலையில அது வந்து ஒரு பெரிய பிரகாசமா இருக்கிற நிலை என்னன்னாக்க பிரம்மன். அந்த பிரம்மன் தான் அந்த ஸ்ரீராமன் அப்படின்னு அந்த சேத்த ஸ்ரீராமன் கீர்த்தனையில சொல்றாரு. சோ இந்த மாதிரி ஸ்மரவாரம் வாரம் சேத்தகா அப்படின்னு கிருஷ்ணரை மறுபடியும் 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 பஜனை பண்ணு அப்படிங்கிற மாதிரி இந்த கீர்த்தனைகள் அமையிருக்கு. இந்த துங்க தரங்கே கங்கே அப்படிங்கிற ஒரு கீர்த்தனை மட்டும் அது ப்ராபப்ளி இட் வாஸ் ஹிஸ் வே ஆஃப் தேங்கிங் ஸ்ரீதர் ஐயாவாள். அவரோட அந்த கங்காவதரணத்தை ஒட்டியோ என்னமோ தெரியல.
இது மட்டும் எக்ஸாக்ட்லி இந்த கிளாசிபிகேஷனுக்குள்ள ஃபிட் ஆகாது. ஆனா இந்த லோகத்துக்கு முழுக்க பாபநாசம் பண்ணக்கூடிய அந்த கங்கா மாதாவை பத்தி இந்த ஒரு கீர்த்தனை எழுதிட்டார். ஐ ஹவ் புட் இட் அண்டர் திஸ் கேட்டகரி. கர்மா அப்படியே பத்தி நேரா அவர் கீர்த்தனைகள்ல சொல்லல. ஏன்னா சாஸ்திரங்கள் அவாவா அந்த குணகர்ம விபாகஷா அப்படிங்கிற மாதிரி அவாவா என்ன பண்ணணும் அப்படிங்கறத ஆல்ரெடி சந்தேகத்துக்கு இடம் இல்லாம நிரூபிச்சிருக்கிறதுனால அவர் இதை பத்தி ஜாஸ்தி பேசல. ஆனா பக்தி உபாசனை நிறைய பண்ணிதான் அந்த பக்குவம் பெருகணுங்கிறதுக்கு அவர் இந்த கீர்த்தனைகள் எல்லாம் எழுதியிருக்கார். இந்த கேட்டகரியில இன்னும் ஒரு கீர்த்தனை பார்ப்போம். ஜெயது ஜெயது மந்திரம் ஜன்ம சாஃல்ய மந்திரம் ஜனன மரண பேத க்லேஷ நிச்சேத மந்திரம் जनन मरण भेद क्लेश विच्छेद मंत्रम सकल निगम मंत्रम सर्वशास्त्रीक मंत्रम रघुपति निज मंत्रम राम रामेति मंत्रम राम रामेति मंत्रम राम 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 रामेति मंत्रम जन्म साफल्य मंत्रम सर्वशास्त्रैक मंत्रम जनन मरण भेद क्लेश निच्छेद मंत्रम राम 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 इति मंत्रम जयतु जयतु राम मंत्रम जयतु राम रामेति मंत्रम जयतु पिबरे राम रसम रसने पिबरे राम रसम पिबरे राम रसम रसने पिबरे राम रसम रसने पिबरे राम रसम रसने पिबरे राम रसम रसने पिबरे राम रसम राम रसम पिबरे रसने पिबरे दूरीकृत पातक संसर्गं पूरित नानाविध फलवर्गं दूरीकृत पातक संसर्गं पूरित नानाविध फलवर्गं पिबरे राम रसम परिपालित सरसिज
गर्भाण्डं परिपालित सरसिज गर्भाण्डं परिपालित सरसिज गर्भाण्डं परम पवित्रीकृत पाषण्डं विदरेण मनसि जनन मरण भय क्लेश विदूरं जनन मरण भय क्लेश विदूरं सकल शास्त्र निगमागमसारं जनन मरण भय क्लेश विदूरं सकल शास्त्र निगमागमसारं रामरसं पिबरे रसने रामरसं पिब शुद्ध परमहंस आश्रमगीतं शुकशौनक कौशिक मुख पीतं शुद्ध परमहंस आश्रमगीतं शुकशौनक कौशिक मुख पीतं पिबरे रामरसं परमहंस वचन अमृत सारं परमहंस वचन अमृत सारं ब्रह्मानंद गुणाधिक सारं परमहंस वचन अमृत सारं ब्रह्मानंद गुणाधिक सारं ब्रह्मानंद गुणाधिक सारं ब्रह्मानंद गुणाधिक सारं ब्रह्मानंद गुणाधिक सारं रामरसं 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 पिबरे रामरसं रसने पिबरे रामरसं रसने पिबरे रामरसं 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 रसने पिबरे रसने நாக்குக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அமையற இந்த கீர்த்தனையில அவர் சொல்றார், இந்த ராமரசம் அதோட மகிமையை ஒரு விதவிதமா எடுத்து சொல்லி கடைசியில பிரம்மானந்த குண அதிக சாரம் அப்படின்னு சொல்லி பரபிரம்ம தத்துவம் அந்த பரம்பொருளான பிரம்மமே இந்த ராமரசமாகும். இந்த ராமரசத்தை நாக்கே நீ குடிச்சுட்டே இருக்கணும், அதை டேஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும், அதை நீ உள்ள ஆஸ்வாதம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு அவர் இந்த கீர்த்தனையில சொல்றாரு. ஒரு பக்கம் இது நமக்கு அப்படியே ஒரு ராமபக்தியை ஏற்படுத்துற மாதிரி, நம்மள ராமநாமா நிறைய ஜபம் பண்றதுக்கு பஜிக்கிறதுக்கு ஊக்கப்படுத்துற மாதிரி அமைஞ்சாலும், இந்த கீர்த்தனையும் ஒரு சின்ன சின்ன விஷயமா ஒரு இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ் அண்ட் மெஷர்ஸ் அவர் இந்த அத்வைத தத்துவத்தையும் உள்ளுக்குள்ள வச்சுடுறார். இந்த மாதிரிதான் இந்த கீர்த்தனைகள் சட்டில் ஹிம்ஸோட அமையிறது. மேல பார்த்தா விவேக சூடாமணியில சொல்லியிருக்கிற மாதிரி சித்தசிய சுத்தைய கர்ம நது வஸ்தூபலப்தே ஞானாதேவத்து கைவல்யம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பக்தி உபாசனா சித்த சுத்திக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தாலும்
அந்த பக்தியோட நம்ம நின்னுடக்கூடாது, உபாசனையோட நின்னுடக்கூடாது. ஒரு கல்கட்டாக்கு போறதுக்கு வண்டி ஏறின வண்டியில விஜயவாடால இறங்கிட்டாப்ல ஆயிடும். பாதி தூரம் நன்னா பயணம் போயிட்டு அப்படியே நடுவுல நின்று போயிட்டதா ஒரு ஒரு துண்டமா ஏற்பட்டதா ஆயிடும். அதனால ஞான மார்க்கத்துல வரணும் அப்படிங்கறத கண்டினியூஸா ஞாபகப்படுத்துற மாதிரி இன்ஸ்ட்ரக்டிவா ஓரியன்டேட்டிவா அமைகிற மத்த கீர்த்தனைகள் மானச சஞ்சரியை பார்த்தோம். மனசே பிரம்மன்ல சஞ்சாரம் பண்ணு, பிரம்ம விசாரம் பண்ணு அப்படின்னு சொல்ற. சரி, எப்படி பண்றது, ஏன் பண்றது அப்படின்னா எந்த கவலையும் பட வேண்டாம், எந்த சந்தேகமும் பட வேண்டாம் அப்படின்னு ஒரு சங்கா நிவர்த்தி பண்ணி ஒரு ஆறுதல் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி, நீ பயப்படாத, நீ சந்தேகப்படாத, இது கரெக்டான வழி, பிரம்ம விசாரம் பண்ணா நிச்சயமா நீ அடுத்த நல்ல பயன் அடைவ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊக்கப்படுத்துற மாதிரி இந்த ஒரு 5 கீர்த்தனைகள் அமையிறது. நகிரே நகி சங்கால அதுலதான் முன்னாடி பார்த்தோம். இந்த கீதம் ஏ பட்டந்தி மிதமார்த்த சமேதம், இந்த பாட்டுகள்லாம் பாடிண்டே வேதாந்த சிரவணமும் பண்ணு, நீ நிச்சயமா முன்னேறுவ, கவலை எந்த சந்தேகமும் வேண்டாம் அப்படின்னு அவர் ஆஸ்வாசப்படுத்துறாரு சிஷ்யனை. இந்த தத்வ ஜீவத்துவமும் பார்த்தோம். இந்த ஜீவத்துவம்ங்கிறது ஒரு பொய்யான விஷயம், அத நிஜம்னு நினைச்சு ஏமாந்து அது பின்னாடி ஓடாத. ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு அச்சஞ்சலமான எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனோ ஒரு வேவரிங் மைண்டோ இல்லாம ரொம்ப ஸ்திரமான ஒரு மனசு ஏற்படணும். அந்த ஸ்திரமான மனசு ஏற்படுறதுக்கு நீ நிச்சயமா ஒரு குரு அடையணும். இந்த உலக சுகங்களை தேடி ஏமாந்து அதுக்கோசரம் பரிசிரமப்பட்டு டயர்ட் ஆயிடக்கூடாது. ராகத்வேஷங்கள் எல்லாம் மெதுவா விட்டு வரணும். அதனால நீ இந்த மனசுல அச்சஞ்சலத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு நீ ட்ரை பண்ணணும். ஆனா இதெல்லாம் பண்ணிட்டே வா, எந்த கவலையும் வேண்டாம், நீ நிச்சயமா ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு ஒரு கன்வின்ஸ் பண்ற மாதிரி ஒரு கோக்ஸ் பண்ணி ஒரு அழகான விதத்துல ஒரு கன்வின்ஸ் பண்ணி அந்த ஒரு சிஷ்யனை மேல அழைச்சிட்டு போற. இந்த பக்தி அப்படின்னு சொல்லும் போது முதல்ல தாசிய பாவத்தோட அப்பேற்பட்ட ஒரு ராமர், அப்பேற்பட்ட ஒரு கிருஷ்ணர் இப்படிலாம் ஒரு லீலைகளை பண்ணாரே, அந்த கிருஷ்ணர் நான் பஜிக்கிறேன், நான் பூஜிக்கிறேன் அப்படின்னு ஏற்பட்ட கீர்த்தனைகளுக்கு அப்புறமா அடுத்த லெவலாக அந்த ஈஸ்வர அனுபவத்தை நேரடியா ஃபர்ஸ்ட் ஹேண்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி கீர்த்தனைகள் இருக்கு. அதுல பிரசன்ட் டென்ஸ்ல சொல்ற கிரீடதி வனமாலி கோஷ்டே கிரீடதி, காயதி வனமாலி மதுரம் காயதி அப்படின்னு சொல்லி இந்த இந்த கிருஷ்ணர் மாட்டுக்கொட்டல விளையாடுறான் பாரு, அதை நான் நேர கண்கண்டு நான் பாக்குறேன், நேர பாக்குறேன், என்னால பார்க்க முடியாது, என்னால அதுல இருந்து ஆனந்தம் பருக முடியாது, இதுல அழகா மதுரமா உலகங்கள் வாசிக்கிறோம் கிருஷ்ணன், அது என் காதுல இனிமையா வந்து பாயறது, என்னால கேட்க முடியாது அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வர மாதிரி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கிருத்திகள் இருக்கு. இதோட எக்ஸ்டென்ஷனாவே நான் என் கட்டளைக்கு என் மனசுக்குள்ள என்னுள்ளேயே இந்த பகவான் வந்து விளையாடுறான், எனக்கு லீலை பண்ணி காட்டுறான், எனக்கோசரம். இட் இஸ் சம்திங் which is exclusive to me and on my wish. When I want, I am able to see the God performing all his leelas. அப்படின்னு வர மாதிரி 2 கீர்த்தனை இருக்கு, கேலத்தி மம ஹிருதயமும் கிரீடத்தி பிண்டாட்டையும். இந்த கேலத்தி மம ஹிருதய பார்த்தீங்கன்னா எகெயின் நம்ம பஜரேஜ்நாத் மாதிரி 2 அர்த்தங்கள் வருது. சாந்தி விதேஹ சுதா சஹசாரி தஹர அயோத்யா நகர விஹாரி, சாந்தி விதேஹ சுதா சஹசாரி தஹர அயோத்யா நகர விஹாரி, கேலதி மம ஹிருதய ஸ்ரீராம, கேலதி மம ஹிருதய ஸ்ரீராம, கேலதி மம ஹிருதய. ஓட்டுறது இன்னொரு ஸ்ரீராமர் தான். ஆனா என்ன சொல்றாரு, என் மனசுக்குள்ள ராமர், தஹர அயோத்தியா நகர விஹாரி, என் மனசுக்குள்ளேயே அந்த அயோத்தியா நகரம் இருக்கு. அது எப்போ எனக்கு தென்படுறது அப்படின்னா, சாந்தமான ஒரு மனசுல என்னால அந்த தோற்றத்தை ஏற்படுத்தி என்னால அந்த ராமர் அந்த அயோத்தியா நகரத்துல வாசம் பண்ணி சாசனம் பண்றத அனுபவிக்க முடியுது அப்படிங்கிற. இத சாந்தி விதேக சுதாச்சாரின்னு சாதாரணமான ஒரு வாக்கியார்த்தத்துல நம்ம சீதையோட பர்த்தாவா இருக்கார் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா சாந்தமான மனசுல ஏற்படுற அந்த நகரத்துல நான் ஏற்படுத்திக்கிற அயோத்தியா நகரத்துல வாசம் பண்ணி விஹாரம் பண்ணி சாசனம் பண்ற ராமர் என்னுள்ளேயே என் மனசுக்குள்ளேயே விளையாடுறாரே, லீலைகள் பண்றாரே, அதை நான் பாக்குறேனே அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டுகள் அமையாது. The next song is actually என்ன சொல்றது, இது லேண்டிங் ஸ்பேஸ். இந்த பஜனை பண்ற கீர்த்தனைகளுக்கும் அத்வைதபரமான தத்துவ கீர்த்தனைகளுக்கும் நடுப்புற இருக்க அந்த கஸ்ப்
அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மீட்டிங் பாயிண்ட் இஸ் கிரீடதி பிண்டாண்டே. அதுல அவர் பகவானை பத்தி தான் சொல்ற. துவைத்த பாவம் இன்னும் இருக்கு, நான் ஒண்ணு பகவான் ஒண்ணுன்ற அந்த பாவம் இருக்கு. ஆனா அந்த பகவான் என்னுள்ள விளையாடுறான். பட் வாட் ஆம் ஐ அப்படின்னாக்க, ஐ ஆம் a miniature representative of the universe. இந்த அண்ட சராசரத்துல என்னெல்லாம் தென்படுறதோ, என்னெல்லாம் நமக்கு காண தெரியறதோ அதெல்லாம் என்னுள்ளே இருக்கு, ஏன் சரீரத்திலேயே இருக்கு, இந்த பிண்டாண்டத்திலேயே இருக்கு. அந்த சரீரமான அந்த பிண்டாண்டத்துக்குள்ள பகவான் விளையாடுறான் பாரு அப்படின்னு அந்த கீர்த்தனையில சொல்லும் போது கம்ப்ளீட்டா அத்தனை சரணங்களும் நான் அதுல எழுதி காமிச்சிருக்கேன். கம்ப்ளீட்டா அத்தனை அந்த அத்வைத்த தத்துவங்கள் எல்லாத்தையும் ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ற மாதிரி இதுல சொல்லிடுறாரு. ஹம்ச சோகம் ஹம்ச சோகம் ஹம்ச சோகம் இது பகவான் கேலதி பிண்டாண்டே அப்படிங்கிற, அகம் பிரம்மேதி பகவான் கேலதி அப்படிங்கிற, சப்த ஸ்பர்ஷ ரூப ரசகந்தாதி எல்லாம் அந்த விஷயங்கள் எல்லாமும் இருக்கிற இந்த என்னோட உடம்புக்குள்ள பகவான் விளையாடுறார் அப்படிங்கிறார். இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாரும் உற்பத்தியான காரணமான அதிஷ்டானமான இந்த பிரம்மனான பகவான் என்னோட இந்த உடலுக்குள்ள சரீரத்துக்குள்ள இந்த பிண்டாண்டத்துக்குள்ள விளையாடுறான் அப்படிங்கிறது. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ரியல் ஹெவி இன்ட்ரோடக்ஷன் டு அத்வைத்தம் இன் ஹிஸ் கிருதிஸ். அதுக்கப்புறமா வர்றதுதான் கம்ப்ளீட்டா ஜீவன் முக்த லட்சணங்கள், ஜீவன் முக்தியை வர்ணிக்கிற மாதிரி பாட்டுகள். தீஸ் ஆர் வெரி ஹெவி சாங்ஸ். அந்த உபனிஷத்துகள்ல தேர்ட் பார்ட்டியா பிரம்மன் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்றதெல்லாம் இவர் நான் தான் அது, நான் தான் அது, சிவபிரகாஷ ஸ்வப்பிரகாஷ சிவம், அத்வயம், அபயம், நிஷ்பிரதர்க்கியம், அனபாயம் எல்லாமே நான் தான், நிர்மமோகம், மோக்ஷஸ்வரூபோகம், அமிர்தோகம் அப்படின்னு எல்லாமே நானே 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 அப்படின்னு அந்த ஜீவன் முக்தி நிலையில எப்படி ஒரு ஞானி அனுபவிப்பாளோ, அது அவளுக்கு எப்படி அந்த ஒரு ஃபீலிங் இருக்குமோ அதெல்லாம் வர்ணிக்கிற மாதிரி இந்த கீர்த்தனைகள் அமையிறது. ஆனந்த பூர்ண போதகம்னு 2 கீர்த்தனை எழுதியிருக்கார், பூர்ண போதகம்னு 1 எழுதியிருக்கார். சோ எல்லா இடத்துலயும் விதமா அவர் இந்த exalted ecstatic status of சச்சிதானந்தம், இந்த அத்வைத நிலை, பரபிரம்ம நிலை, ஞான நிலை அப்படின்னு சொல்றத ரொம்ப பியூட்டிஃபுல்லா எலோக்வெண்டா நிறைய விதவிதமா எல்லாருக்கும் ஈஸியா புரியுற மாதிரி வர்ணிச்சிருக்கார். ஒரு சாதகனுக்கு ஓஹோ திஸ் இஸ் வாட் இஸ் இன் ஸ்டோர் ஃபார் மீ அப்படின்னு ஒரு ரிசல்ட்ட காட்டுற மாதிரியும் இருக்கும். அடைஞ்ச வாழ்க்கை இதுதான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஃபீல் பண்ற மாதிரியும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ற மாதிரியும் அமையிற மாதிரி இந்த கீர்த்தனைகள் இருக்கு. ஆனா விவேக சூடாமணியிலும் இந்த மாதிரி ஜீவன் முக்தி எப்படி இருக்கும், ஜீவன் முக்த நிலை எப்படி இருக்கும்னு வர்ணிக்கிற ஸ்லோகங்கள் இருக்கு. அதே நிறைய லாங்குவேஜ் சிமிலாரிட்டிஸும் நமக்கு இதுல காணப்படுறது. இந்த கீர்த்தனைகள்ல நமக்கு we can mark a lot of comparisons from that கிரந்தா. ஆனா என்னதான் அத்வைத நிலை அடைஞ்சாலும் குருவோட அத்வைத்தம் கிடையாதுங்கிறதுதான் நம்ம சாஸ்திரம் சொல்றது. அதையும் பிரம்மேந்திரால் நமக்கு அவரோட பாட்டுல எடுத்து காமிச்சிருக்கார். இன் மை ஒப்பீனியன் ஆனந்த பூர்ண போதோகம், சச்சிதானந்த பூர்ண போதோகம், சிவோகம் அப்படின்ற கீர்த்தனை இருக்கிறதுக்குள்ள டஃபஸ்ட் கீர்த்தனை எனக்கு பட்டுது. ஆனா அந்த கீர்த்தனையோட சரணத்திலயும் அவர் என்ன சொல்றார், அந்த நிலையிலயும் என்ன சொல்றாருன்னா தீர பரம சிவேந்திர ஸ்ரீ குரு போதித்தோகம் அப்படிங்கிறார். அப்பவும் அவரோட குருவை மறுக்கல. அந்த குருவோட கிருப்பைனாலதான், அந்த குரு போட்ட பிச்சு தான் இந்த ஞானம் அப்படிங்கிற அந்த கிருத்தஜதாவை அவர் அந்த கீர்த்தனையிலும் தெரிவிச்சுக்கிறார். விவேக சூடாமணியில வரும் நமோ நமஸ்தேஸ்து புனர் நமோஸ்து அப்படின்னு எல்லாத்தையும் கண்டு கழித்து புரிஞ்சுட்ட சிஷ்யன் திருப்பி குரு கிட்ட உங்களாலதான் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுது, என்னால இந்த ஞானம் தான் உங்களாலதான் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு நமஸ்காரம் பண்ணுவான், நமோ நமஸ்தேஸ்து புனர் நமோஸ்து. அதே மாதிரி பிரம்மேந்திரா லிங்க அவரோட கீர்த்தனையிலையும் பரமசிவேந்திர ஸ்ரீ குரு போதித்தோகம் அப்படின்னு அவரோட குருக்கு அவரோட கிருத்தஜதாவை தெரிவிச்சுக்கிறார். எல்லாம் முடிஞ்சு ஒரு சிகரம் மாதிரி மகுடம் சூட்டுற மாதிரி எகெயின் ஒரு ஸ்ட்ரைட் டைரக்ட் ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் டிக்ளரேஷன் என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லாம் பண்ணு எதுவா இருந்தாலும் சரி, ஆனா டோன்ட் அப்ளை யுவர் மைண்ட், சர்வம் பிரம்மமயம். நீ பண்ண வேண்டியது ஒரே காரியம் தான், ஹம்ச தியானம் பண்ணின்று நிதித்தியாசனம் பண்ணின்று, வேற எதுவும் பண்றதுக்கு இல்லை. ஏன்னா எல்லாமே இந்த பிரம்ம தத்துவமா தான் ஆகும். சர்வம் பிரம்மமயம் வேரே
सर्वं ब्रह्ममयं सर्वं ब्रह्ममयं सर्वं ब्रह्ममयं सर्वं ब्रह्ममयं सर्वं ब्रह्ममयं ब्रह्ममयं किं वचनीयं किं वचनीयं किं वचनीयं किम् अवचनीयं किं रचनीयं किम् अर्चनीयं सर्वं ब्रह्ममयम् किं पठनीयं किमपठनीयं किं पठनीयं किम् अपठनीयं किं भजनीयं किम् अभजनीयं सर्वं ब्रह्ममयं सर्वं ब्रह्ममयं सर्वं ब्रह्ममयम् किं बोद्धव्यं किम् अबोद्धव्यं किं भोक्तव्यं किम् अभोक्तव्यं सर्वं ब्रह्ममयम् सर्वत्र सदाहं सध्यानं कर्तव्यम् हंस ध्यानं कर्तव्यं सदा हंस ध्यानं कर्तव्यम् सोहं 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 हम सोहं 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 ध्यानं कर्तव्यं भो मुक्तिनिदानं सर्वत्र सदाहं ध्यानं कर्तव्यं भो मुक्तिनिदानं सर्वं ब्रह्ममयं सर्वं ब्रह्ममयं सर्वं ब्रह्ममयं सर्वं ब्रह्ममयं सर्वं ब्रह्ममयं 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 सर्वं இந்த கீர்த்தனையில அவர் கன்க்ளூசிவா சொல்லிடுறார். ஹம்ச தியானம் சதா சர்வத்திர சர்வகாலமும் பண்ணிட்டே இருந்தா எல்லாமே பிரம்மமயம் தான்ங்கிறது புரியும். நான் தான் அந்த பரபிரம்மம் என்றதும் அந்த ஞானமும் உதிக்கும் புரிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கீர்த்தனை அப்படியாக அமையிறது. நமக்கு இதுவரை நம்ம பார்த்ததுல ஒரு பக்தனை ஒரு சாதகனை
படிப்படியாக ஃபர்ஸ்ட் தாசனா ஒரு பகவான ஒரு எட்டாத ஒரு அற்புதமான சக்தியா நினைச்சு ஆராதனை பண்ணி பஜிச்சு பூஜிச்சு ஜபிச்சு அந்த பக்திய நன்னா வளர விட்டு அதுக்கப்புறமா மெதுவா அந்த ஈஸ்வர அனுபவத்தை நானே நேரடியா அனுபவிக்க முடியும் அப்படிங்கறத உணர்றதுக்கு தயாராக்கி அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் அந்த பக்தி உபாசனை பெருகி அந்த பகவான் என்னோட கட்டளைக்கு எனக்கு என்கிட்ட லீலை பண்ணி காட்டுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்ச்சிய உறுதியாக்கி கடைசியா அந்த அற்புதமான பரமசக்திமயமான சர்வபூதத்துக்கும் சர்வாதாரமான அந்த பரம்பொருள் பரபிரம்மே நானே அப்படின்ற அந்த ஒசந்த அத்வைத ஞான பதத்துக்கு ஒரு குழந்தைய பெரியவா கைய பிடிச்சு ஒரு கடினமான பாதையில வழிகாட்டி கூட்டிட்டு போற மாதிரி பிரம்மேந்திராள் நம்ம பக்தால சாதகால கை பிடிச்சு நடத்தி வழி மாறாம அந்த வாழ்க்கையின் லட்சியமான மோட்ச மார்க்கத்துல நடத்தி கூட்டிண்டு காமிச்சுண்டு போறாப்ல அவரோட கிருதிகள் அமையிறது. தாசோகம் அப்படிங்கிற பாவத்திலேருந்து சோகம் அப்படிங்கிற பரமானந்த பிரம்மானந்த சச்சிதானந்த நிலைக்கு எப்படி ஒரு சாதகனை இந்த கீர்த்தனைகள் மூலமாவே பிரம்மேந்திராள் அழிச்சுட்டு போறார் அப்படிங்கிறத பார்த்தோம். சோ பிரம்மேந்திராளோட கிருதிகளை ஒரு கண்ணோட்டத்தில இருந்து பார்த்தா he is literally hand holding a spiritual aspirant. This is an experience which all of us have to at some point of time realize in our life and try to pursue it further. இத கேட்டு இது ஒரு சாதாரணமான சிம்பிளான டாபிக் இல்ல, இட்ஸ் a very heavy subject. கீர்த்தனைகள் ரொம்ப சிம்பிளா வாயில நுழையிற மாதிரி ரொம்ப எளிதா சரளமா சுலபமா இருந்தாலும் தத்துவ பொருள்ங்கிறது ரொம்ப கனமானது. இத கேட்டு யாருக்கானும் இந்த பாட்டுகளை மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்து படிச்சு கேட்டு அனுபவிக்கணும் அப்படின்ற ஆசை லவலேஷமும் ஏற்பட்டா அது இந்த பரம கருணாமூர்த்தியான பிரம்மேந்திராவோட கிருப்பை மட்டுமே அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சர்வம் சதாசிவாய அர்ப்பணம். நமே அஸ்தி காரியம் நமே அஸ்தி கர்த்தா நமே அஸ்தி தேவோ நமே அஸ்தி புத்தி நமே அஸ்தி பந்தோ நமே அஸ்தி மோக்ஷः समस्तं समस्तं सदा शिवायार्पणम् समस्तं समस्तं सदा शिवाय सदा शिवाय सदा साक्षिमात्रेण मम हृदये भासते त्वं सद्गुरो क्षमस्व मम अपराधं मम अपराधं क्षमस्व भवबन्धं नशीकुरु भवबन्धं नशीकुरु भवबन्धं नशीकुरु गुरु My sincere gratitude to the organizers, Digitally Together,
and my friend of several years, Sri Manikandan, who gave me this opportunity. யாருக்கானோ இதில் ஏதாவது கமெண்ட்ஸோ சந்தேகங்களோ சஜஷன்ஸோ கிளாரிஃபிகேஷன்ஸோ இருந்தால் I think this video will be available on YouTube. Do post your thoughts there. என்னால் என்னோட கேப்பபிலிட்டிக்கு தகுந்தாப்புல I will try and respond to any questions that you may have. Thank you once again. Namaskaram. Thank you so much. என்ன சொல்றதுன்றதுக்கு ஆக்சுவலா வார்த்தைகளே வரல. அதாவது கர்நாடிக் சங்கீதத்துல கீர்த்தனைகளை ரசிச்சிருப்போம், நம்ம எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணிருப்போம். ஆனா அதுல ஒரு கீர்த்தனையோட அர்த்தத்தை புரிஞ்சுட்டு நம்ம அதுக்கு எப்படி அர்த்தம் பண்ணிக்கிறது, அதை எப்படி ரசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஸ்டெப். அப்படின்னா திஸ் வாஸ் அனதர் ஸ்டெப். அதாவது ஒருத்தர் பாடின கீர்த்தனை எல்லாம் எடுத்துட்டு அவர் எப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் லைன்ல நம்ம வழி நடத்தி செல்றார் அப்படின்றது வந்து ஆக்சுவலி இட் இஸ் சோ த்ரில்லிங், புல்லரிக்கிறது, மெய் சிலிர்க்கிறது. அண்ட் அதாவது வந்து நம்ம நாம சங்கீர்த்தனத்துல ஆரம்பிச்சு இந்த ஒரு ஸ்டெப்பா நாமத்தை சொல்லு அப்படின்னு சொல்றோம், நாமஸ்மரணம் பண்ணுன்றத சொல்றோம். பட் இப்ப அது இன்னொரு ஸ்டெப்புக்கு போயிட்டு அது அடுத்தது வந்து அதை மனசுல இது பண்ணு, எல்லாம் பரபிரம்மம் அப்படிங்கிறது ஒண்ணு அப்படிங்கிறது. இது வந்து எனக்கு என்னமோ இன்னைக்கு இது அது அடுத்த டாபிக்கை நம்ம கேட்டோம்னா அடுத்து இன்னும் அது நம்ம எல்லாம் அப்படியே ஒரு மெய்சில் எடுத்து போயிடுவோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம டெய்லி தெய்வத்தின் குரலை படிச்சுட்டு வரோம். தெய்வத்தின் குரல்ல இன்னைக்கு வந்து 2வது பாகத்திலிருந்து இன்னைக்கு அடுத்து படிக்க போறா. அதுலயும் இன்னைக்குதான் வந்து இந்த அத்வைத்தம் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை பத்தி ஆரம்பிக்க போகுது. அது இன்னைக்கு சதாசிவ பிரம்மேந்தர் அவருடைய இதையும் கேட்கும் போது அது அப்படியே மெய் சிலிர்க்கிறது. பகவான் கிருஷ்ண பரமாத்மா கூட பகவத்கீதையில அனன்யா சிந்தை எந்தோமா ஏஜனா பர்யுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாமியம். வேற எதையும் சிந்தனை பண்ணாத, யாரு வந்து எதையுமே சிந்தனை பண்ணாம வெறும் பகவான் நாமாவையே சொல்லிட்டு இருக்காளோ அவளுக்கு நீங்க அந்த யோகக்ஷேமம், அதாவது வந்து என்னையே நினைச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பரபிரமமான அந்த க்ஷேமத்தை நான் கொடுப்பேன் அப்படிங்கிற. எனக்கு நிஜமாவே எனக்கு ஆக்சுவலி உடம்பெல்லாம் சூடாருது. நிஜமாவே ஒரு மெய்சில் இருக்கிறது ஆக்சுவலி இதை கேட்கறது. ரொம்ப 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 தேங்க்ஸ். இது வந்து இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நான் கேட்டதில்லை இது வரைக்கும். மணிகண்டன் அண்ணா அவர்களுக்கும் உங்களை இங்க அழைச்சின்னு வந்ததுக்கு இது நாங்க எல்லாருமே செஞ்ச பாக்கியம். எங்க எல்லாரும் சார்பாகவும் உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட் டாபிக்ல எங்களுக்காக வந்து நீங்க இது மாதிரி ப்ரோக்ராம்ஸ்ல வந்து கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Next, தெய்வத்தின் குரல் by Sri Sridhar Swaminathan. Sri